வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்க்கு பேர் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ். இதை குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டைமே ஆகாது, அரை மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோல் சீவி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதை ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு வச்சிடலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ பால் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஆனால் அது பால் ஷேப்பில் இருந்தால் சூப்பராக வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். அழகாக சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த பால்ஸை போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். அடுப்பு எப்போதுமே இது பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உடையாமல் வரும். உருளைக்கிழங்கு நல்லா செவந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த பொட்டேட்டோ பால்ஸோட மயோனீஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.